நடிகர் சசிகுமார் அவர்களோட கிச்சன் ட்ரக் வண்டி இது. இந்த கிச்சன் ட்ரக் வண்டியை எதுக்காக உருவாக்குனாரு நடிகர் சசிகுமார் சொன்னது என்னன்னா, நான் தயாரிக்கிற படங்கள் என்னோட சொந்த கம்பெனியான கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தயாரித்த படங்களான சுப்பிரமணியபுரம், பசங்க, சுந்தரபாண்டியன், கிடாரின்னு படங்கள் பண்ணும்போது எங்கெல்லாம் ஷூட்டிங் நடக்குமோ அங்கெல்லாம் இந்த கிச்சன் ட்ரக் வண்டியில் சமைப்போம். செல்வம்னு ஒரு குக்கு, அவர் தான் சமைப்பார். பரபரன்னு போகிற ஓடிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வீட்டு முறை சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கிச்சன் ட்ரக் வண்டின்னு சொல்கிறாரு சசிகுமார். இப்போலாம் கேரவன் கலாச்சாரம் வந்துச்சு, எல்லாரும் கேரவனுக்குள்ளே அடங்கிக்கிறாங்க. நான் தயாரிக்கிற என்னோட சொந்த படத்தில் இந்த வண்டி இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா வண்டி படத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ சமீப காலமாக சொந்த படம் தயாரிக்காதால இந்த ட்ரக்கு கிச்சன் வண்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு சசிகுமார். சசிகுமார் தன்னோட கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தயாரித்த படங்களான சுப்பிரமணியபுரம், பசங்க, சுந்தரபாண்டியன், கிடாரி, தலைமுறைகள், பலே வேலை தேவா, தாரதப்பட்டை. சசிகுமார் உதவிக்கனராக சேது படத்தில் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர். சசிகுமாருக்கு மேலே இருக்கிற பெயர் அமீர் சுல்தான். சேது படத்தில் உதவிக்கனராக வேலை செஞ்ச டைரக்டர் அமீர் பெயர். அமீர் இயக்குனராக அறிமுகமான முதல் படமான மௌனம் பேசியதே படத்தில் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் சசிகுமார். அப்புறமா 2008 நடிகர் சசிகுமாரே தயாரித்து நடித்து இயக்குனராக அறிமுகமான படம் தான் சுப்பிரமணியபுரம்.